இப்போ மாமிசம் என்பது மனித உணவு கிடையாது. மாமிசம் என்பது மாமிசம், மீன், முட்டைலாம் மனித உணவு கிடையாது. மாமிசம் என்பது மிருகங்களோட உணவு. மிருகங்கள்னா எதுனாக்கா ஆடு மாடெல்லாம் விலங்கு. ஆடு மாடு மானெல்லாம் தாவர உண்ணிகள் அனைத்தும் விலங்கு. மனுஷங்களும் விலங்கு தான். அந்த வகையில் மிருகங்கள்னால் எதுனா இந்த மாதிரி சிறுத்தைகள், சிங்கம், புலி, கரடி. கரடி தாவரங்களை தான் ஒன்றுன்னு நினைக்கிறேன், தெரில. சிங்கம், புலி, சிறுத்தைகள், அப்புறம் முதலைகள், பாம்பு, இதெல்லாம் மாமிச உண்ணி. அது மாதிரி பறவைகளில் பார்த்திங்கன்னா பறவைகள்லேயும் மிருக பறவைகள்லாம் இருக்குது. தாவர பறவைகள், தாவர உண்ணிகளும் இருக்குது, மிருக உண்ணிகளும் இருக்குது, மாமிச உண்ணிகளும் இருக்குது, அனைத்து உண்ணிகளும் இருக்குது. அதனால் பறவைகள்லேயும் பார்த்திங்கன்னா வெறும் தானியங்களை சாப்பிட்ற பறவைகளும் இருக்குது. அப்போது தானியங்கள் என்பது மனித உணவுகள் கிடையாது, அது பறவைகளோட உணவு. பறவைகளில் ஒரு பிரிவினரோட ஒரு உணவு அது. பறவைகளில் தாவர உண்ணிகளும் இருக்குது, பறவைகளில் அனைத்து உண்ணிகளும் இருக்குது, பறவைகளில் மாமிச உண்ணிகளும் இருக்குது. கழுகெல்லாம் தானியங்களை சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன், அது ஒன்லி மாமிசத்தை தான் சாப்பிடும். மாமிசம் சாப்பிடும், மீன் சாப்பிடும், முட்டை சாப்பிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இப்போ தாவர அந்த பறவைகள் தானியங்களை உணவாக உண்ணுகிற ஒரு பிரிவு இருக்குது பறவைகளில். அவைகளோட உணவு தான் தானிய உணவுகள். தானிய உணவு என்பது மனுஷங்களோட உணவு கிடையாது, மனித உணவு கிடையாது தானியங்கள். அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம், மாமிசம் என்பது மிருகங்களோட உணவு, மனித உணவு கிடையாது. தானியம் என்பது மனித உணவு கிடையாது, அது பறவைகளில் ஒரு பிரிவினரோட உணவு அப்படின்னு வச்சுக்கலாம். தாவர உண்ணிகளாக இருக்கிற பறவைகளோட உணவு. அப்படி பார்க்கும்போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிருகங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளான இந்த மாமிசத்தையும் மீனையும் முட்டையும் நாம் சாப்பிட்றோம், மனுஷங்க சாப்பிட்றாங்க. அது மாதிரி பறவைகளில் தாவர உண்ணிகளும் இருக்குது, அவைகள் சாப்பிடுகிற தானியங்களையும் மனுஷங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்புறம் மனுஷங்க சாப்பிட்ற காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், இதெல்லாம் மனுஷங்களோட உணவு. அப்போ மனுஷங்க மனித உணவுகளை மட்டும் சாப்பிடாமல் பறவைகள் சாப்பிடுகிற உணவையும் சாப்பிட்றாங்க, மிருகங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளையும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது மனுஷங்க ஒரு விலங்கு தான். அப்படி இருக்கும்போது மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, மிருகங்கள் சாப்பிட்ற உணவையும் சாப்பிட்றாங்க, பறவைகள் சாப்பிட்ற உணவையும் சாப்பிட்றாங்க. அதனால தான் மனுஷங்களுக்கு ஏகப்பட்ட நோய்கள் வந்துருச்சு. ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு உடம்பு, அது உடம்பு செயல்படும் விதமெல்லாம் அவைகள் உண்ணுகிற உணவை பொறுத்து, உணவை சார்ந்தே அமைகின்றது. ஒரு உடம்பு எப்படி செயல்படுதுன்னா அந்த உணவால் தான் அந்த உடம்பே உருவாகுது. ஒரு சிங்கத்தோட உடம்புங்கிறது அது மரபு வழியாகவே அது மாமிசத்தை உண்டு, அதன் வாயிலாகவே தான், அதன் மூலமாகவே அந்த உடம்பு உருவாக்கப்படுகிறது, அதன் உணர்வுகள் உருவாக்கப்படுகிறது, அதன் ஆசைகள், அதனுடைய குணங்கள், இயல்புகள் எல்லாமே அது மாமிசத்தை உண்பதால் ஏற்பட்ட குணங்கள் தான் அது. அது மாதிரி மனுஷங்களோட இயல்பு அது ஒரு தாவர உண்ணிகள், தாவரங்களால் உண்பது. அதனால தான் இவங்க மனுஷங்க கண்டதையும் சாப்பிட்றதுனால மனுஷ உடலில் குழப்பம் ஏற்படுது. ஏன்னா மனித உடல் என்பது தாவர உண்ணிகளால், காலங்காலமாக லட்ச வருஷமாக அவங்க தாவர உண்ணிகளாக இருந்து தாவரங்களை சாப்பிட்டு அப்படித்தான் அந்த உடம்பு உருவாகுது. அப்படித்தான் இப்போ குரங்குகளாக, விலங்குகளாக இருந்த காலகட்டத்திலே அது தாவர உண்ணிகளாக தான் இருந்திருக்கு, மாமிசங்களை அவைகள் சாப்பிடவில்லை. அந்த குரங்குகள் எதை சாப்பிட்டிருக்கோம், நம்ம குரங்குலேருந்து தான் வந்தோம் அப்படின்னா அந்த குரங்குகள் எதை சாப்பிட்ருக்கோம்? மனுஷங்களாக மாறின பிறகு தான் நமக்கு குழப்பம், எதை திங்கலாம் அப்படிங்கிறதுல, எதை திங்கணுங்கிறதுல நமக்கு குழப்பம் ஏற்பட்டுச்சு. குரங்குகளாக, விலங்குகளாக இருக்கும்போது மனுஷங்களாக மாறுறதுக்கு முன்னாடி, மனம் எனும் நோய் உருவாவதற்கு முன்பு, அப்போ அந்த குரங்குகள் என்ன சாப்பிட்டுச்சு? அவை என்ன மாமிசத்தையே சாப்பிட்டுச்சு? ஆட்டையோ மாட்டையோ வேட்டையாடியா சாப்பிட்டுச்சு? எப்படி சாப்பிட முடியும்? அப்போது நம்ம குரங்குகளாக இருந்தபோது தாவர உண்ணிகளாகத்தானே இருந்தோம். அப்போது இப்போவும் மனுஷங்களாக இருக்கும்போதும் நம்ம தாவர உண்ணிகள் தான் இருக்கணும், தாவர உண்ணிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போது இந்த மனுஷங்களாக மாறினதுக்கப்புறம் நமக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் தான் இந்த நோய்கள் உருவாவதற்கே காரணம். இப்போ சிங்கம் காய்கறிகளை சாப்பிட்டுச்சுன்னு வச்சிங்கன்னா அது உடம்புல நோய் வர்றதற்கு வாய்ப்பு இருக்குது, அது சிங்கமாக இருக்காது கண்டிப்பாக. அது மாதிரி மனுஷங்க இந்த மாதிரி மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுங்க, தானியங்களெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, பறவைகளோட உணவுகளான அந்த தானியங்களெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, அது மாதிரி மாமிசத்தையும் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மனித உடலில் நோய்கள் வந்துவிடும். அதனால் முரணான உணவுகள் சாப்பிட்டா அது நமது எல்லாவற்றையும் குழப்பிடும், அந்த உடம்பே குழம்பிடும். உடம்பில் உள்ள அமிலங்கள், நிறைய அமிலம்லாம் சுரக்கும் இறப்பையில், அப்புறம் ஹார்மோன் எல்லாமே இயல்பு, குணம் எல்லாத்தையுமே அதுக்கு குழப்பம் ஏற்பட்டுரும். அதனால் அதோட இயல்பில் இருக்கணும். நம்ம இயல்புன்னு தான் தாவர உண்ணி தான், நம்மலாம் விலங்குகள் தான். அதனால் நம்ம மனுஷங்க மனுஷங்களாக தான் இருக்கணும்.
மிருகங்கள் உண்ணுகிற உணவை சாப்பிடும்போது நம்ம மிருகமாக மாறிவிடுவோம். மிருகங்களை ஏன் மிருகங்களாக இருக்குன்னா அவைகளுடைய உணவுகள் அப்படிப்பட்டவையாக இருக்குது. அதனால் அது மாமிசத்தை உண்பதால் அவைகள் மிருகமாக இருக்கிறது. அது மாதிரி பறவைகள் ஏன் அப்படி இருக்குன்னா பறவைகளுடைய உணவு முறை அப்படி இருக்குது, அதனால் அவைகள் அப்படி இருக்கின்றது. அதனால் நாம் மனுஷங்களாக இருக்கணும்னா மனுஷங்க சாப்பிடக்கூடிய உணவை தான் நாம் சாப்பிடணும். மிருகங்கள் சாப்பிட்ற உணவை நாம் சாப்பிட்டா மிருகங்களாக மாறிவிடுவோம். மனுஷனாக இருக்கணுமா இல்லை மனுஷங்களாக இருக்கணுமா மிருகங்களாக இருக்கணுமா அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, எது வசதி.